ஏசாகல இவ்வளவு நேரமாகி இவ்வளவுல காணுமே, எங்க போயிருப்பாளுங்க? ஒருவேளை அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருப்பாளுங்களோ? அவங்க ஆத்தா வீட்டுக்கு தான் போற இல்லைன்னு சத்தியம் பண்ணிருக்காளுங்களே, திருப்பி இருக்காங்க போறாளுங்க. ஒருவேளை ஆட்டாக்காரன் வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாளுங்களோ? ஆட்டோக்காரன் நம்ம கூட சேர்த்தால சகல, அதை எப்படி உள்ள சேர்ப்பா? சும்மா பேசிக்கிட்டு இப்படி இருக்குமா? எப்படி மறுகதையே பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு காலையில் திட்டமே, அதுக்காக கோவிச்சுட்டு ஏதாவது ரயில்வே தண்டவாளத்துல தலைக்கிளை கொடுத்துருப்பாளுங்களோ? தண்டவாளத்துல இவளுங்க நம்ம தலைய தண்டவாளத்துல வச்சு ஏத்தி கொல்லுவாளுங்களே தவிர, இவளுங்களாவது தண்டவாளத்துல தலைய வச்சு சாகுறதாவது. ஏன் சகல பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க சும்மா? என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாளுங்க பத்தியா? அவளுக்கு வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாளுங்க போல இருக்கு. வரட்டும் வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ ஆஹா அச்சரா. லட்சுமி நில்லு. எங்க போயிட்டு வர? ஏய் ஒன்னையும் தாண்டி எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்ற? பொம்பளைங்க வெளியில போனா ஊர் சுத்திட்டு வராங்கன்னு அர்த்தமா? பின்ன ஆம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். பொம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தா ஊர் சுத்திட்டு வர்றாங்கன்னு தான் அர்த்தம். ஏ சகல என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரமா அது? தூக்கி போட்டு பந்தாடுற நேரம்யா. அடியே இப்ப நீ எங்க போயிட்டு வர்றேங்கிற உண்மையை சொல்லல, மூக்குல ரத்தம் வருப்ப. சொல்லு சொல்றே. வேலைக்கு போயிட்டு வரோம். வேலைக்கா? ஏய் நில்றி. ஒரு ஆம்பளை கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டு போய்கிட்டு இருக்க. வேலைக்கு எதுக்கு போனா? யாரை கேட்டு போன? யோ இது என்ன? அது குடும்பம் நடத்துறமா இல்ல கூத்து நடத்துறமா? நம்ம சொல்றே. இது பாருங்க, கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இனிமே மிரட்டுற வேலையெல்லாம் இங்க வேணாம். நீங்க தண்டை சோறுன்னு சொன்னீங்களே, அதனாலதான் வேலைக்கு போனோம். தினமும் நீங்க போடுற சாப்பாட்டுக்கு இந்தாங்க 30 ரூபா வச்சுக்கோங்க. யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது? பார்த்துட்டு பேசாம இருக்க. யோ இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்டை சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் டபார், இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா, நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா, நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா, நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவனுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா சகல? இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற. யோ அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க, கொலவளம் என்ன உசுருக்கு விட்டு சொல்லிவிட்டேன். என்ன தட்டாலும் காவ. ஏண்டி கேவலம் ஒரு 30 ரூபா காசை சம்பாதித்து கொண்டாந்து கையில கொடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன தெரியுமா? மெட்ராஸ் என்ன பண்ணுவ? என்னடி உன் புருஷன் எனக்கு தெரியாம வேலைக்கு போனது மட்டும் இல்லாம நீ சாப்பிடுறதுக்கு எங்கிட்டயே பணம் கொடுக்கறியா? உன்னை இனிமே இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். எப்ப திருப்பி என் கையை பிடிக்க ஆரம்பிச்சியா? இன்னும் நீ இங்க இருக்க கூடாது. போடி வழியா. நான் எதுக்காக போகணும்? நான் போக மாட்டேன். இது என் வீடு. உன் வீடா? எப்ப இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சியோ இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த வீட்டு வாசப்படிய முதிக்க இனிமேல் நடக்கிற பெத்த தாயாளி பெத்த பேய் உள்ள வச்சு நாயா அடிக்கிறா. ஏண்டி வெளியிட்டு வேடிக்கை அடி பாக்குறேன்? சகலா நீ எல்லாம் ஒரு சகலையா துரோகியா? எதுக்காக உன் வீட்டு பக்கத்துல குடி வந்த நானு? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ணி வந்து நானு உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா? அந்த குத்து குத்துறா வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறா. அறிவு கெட்டவனே, என்ன நீ அடிக்க ஆரம்பிச்சா? நானே என் பொண்டாட்டி தள்ளி விட்டதுல அடிபட்டு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்பா. அண்ணி உன்னையுமா அடிச்சிருச்சு?
ஆமாப்பா. இது வேற ஒண்ணும் இல்ல, ஆ. ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. ஆ. வா ஓடிடலாம். ஆ, ஆ. சகல அங்க பாரு, ஆட்டோக்காரன் வர்றான். சகல ஆ. இப்ப நடந்ததெல்லாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். ஆ. குறிப்பா நம்ம இப்ப அடி வாங்கின மேட்ரு. சொல்லவே மாட்டேன். முதல்ல முகத்தை தொடங்க. சீக்கிரம் அடிப்பா மூஞ்சில குத்துட்டால சகல. துண்டு இருக்கு கையில. அப்புறம் சகல என்ன அது ஆளே போமே, பாக்கல. பல்லு பாட்டு போமே. வாங்க சகல, என்ன நேரத்துல? வீட்டை விட்டு துரத்தின பிறகு நேரங்கள்லாம் பார்க்க முடியுமா? வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? அங்கேயும் இதே நிலைமை தானே? யோ 30 ரூபாய் சம்பளம் வாங்குற பொம்பளையே இந்த அடி அடிக்கிறான்னா, 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற பொம்பளை சகல என்ன பின்னி இருப்பான்? ஏன் சகல எதுவும் பலத்த காயமா? வெறுப்பேத்தாதியா, அவ அடிச்சா கூட பரவாயில்ல. நேத்து வந்தவ இவ்வளவு நாள் எங்க அப்பனுக்கு சோறு போட்டு வச்சிருந்தேன். அந்த ஆளு அவ கூட சேர்ந்து என்ன வீட்டை விட்டு வெளியே தரத்தான். நன்றி கேட்டவன். சகல இது ஏதோ தூண்டி விட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. 3 பேர் பொண்டாட்டி நம்மள அடிச்சாளுன்னு முன்னெச்சரிக்கையா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான். ஓ, பொம்பளைகளை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மள தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் 4 சுவத்துக்குள்ள நடக்க வேண்டிய பிரச்சனையா? யோ திருப்பி 4 சவத்தை ஞாபகப்படுத்துற. 4 சவத்துக்கு நாயா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன், திருப்பி 4 சவரு